குரு வந்திருக்காருங்களா? குரு குரு ஆமா சார் வந்திருக்கேன். குரு நீங்க தானுங்களா? சரி சரி. ஆமா ஓகே சார், ஓகே சார். சரிதா சார்? சரி சார். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து 18/3 சொல்லுங்க. 96 1996 3 1996 9:42 PM 9:42 சென்னை. PM சென்னையில பிறந்திருக்காரு. ஆமா. ஆண் ஜாதகம் சூரி. பேர் என்ன? சூரியா? சூரி. சூரி சூரி அரண். ஆமா. பூரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா? பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுங்களா? இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். பூரட்டாதி நட்சத்திரம். லக்னம் வந்து துலா லக்னம். ஆமா ஆமா. சொல்லுங்க சார், என்ன வேணும்? பாயிண்ட் வேணும் சார். திருமணமும் குழந்தையும் தான். இப்போ 7ஆம் இடத்தை வந்து குரு சுக்கரன் நட்சத்திரம் வாங்கி 7ஆம் இடத்தை பார்த்துட்டு கல்யாணம் நிச்சயமா உண்டுன்னு நினைக்கலாம். ஆமா. அப்புறம் வந்து 7 செவ்வாய் வந்து 6ல் மறைஞ்சிருக்கு. ஆமா. சனியோட சேர்ந்துருக்கு. ஆமா. எல்லாம் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. இதனால திருமணம் டிலே. அது எப்ப இப்ப வந்து குரு புத்தி நடக்குது, அதுல கல்யாணம் நடக்குன்னு எதிர்பார்க்கலாமா? இப்ப வந்து சார், இப்ப வந்து 7ஆம் அதிபதி வந்து 6ல் மறைகிறார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஆக்சுவலி மறைகிறாரான்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 1 டிகிரியில தான் இருக்காரு. ஆமா, ஒரே டிகிரியில தான் இருக்காரு செவ்வாய். சூரியன் வந்து 4 டிகிரியில இருக்காரு. அப்ப இந்த செவ்வாய், சூரியன், சனி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க. ஓகே. அப்போ 5ஆம் வீட்டுல வந்து சூரியன், செவ்வாய், சனி 3 பேர் வந்து 5ஆம் வீட்டுல உட்கார்றாங்க. ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் 5 பேர் சேர்றாங்க. 5 பேரும் 5ஆம் வீட்டுல உட்கார்றாங்க. அப்ப 5ஆம் பேர் இருக்குன்னா எண்ணங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியா அந்த 5ல அந்த சனி பகவானுடைய பார்வை வந்து சுக்கிரன் மேல படுது. 7ஆம் வீட்டு மேல படும். அப்போ 7ஆம் வீட்டு மேல அங்க படுறதுனால சுக்கிரன் மேல சனி படும்போது சுக்கிரனுடைய காரகங்கள் வந்து டிலே ஆகும் கண்டிப்பா. ஆனா டிலே ஆகுமே தவிர பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து யோகாதிபதி ஆயிடுறாரு இவருக்கு, இந்த லக்னத்துக்கு. அது வந்து அதனால ஸ்ட்ராங்கா இவருக்குன்னு ஒரு டெசிஷன் வச்சுருப்பாரு. இப்படிதான் நம்ம பண்ணணும், அவசரப்படக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் கரெக்டா பிளான் பண்ணிடுவாரு. அந்த பிளான் பிரகாரம் நடக்கும். இப்போ வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி சனி மகா திசையில கடைசி புத்தி குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த குரு புத்தி டிசம்பர் மாசம் வரைக்கும் ஓடுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, டிசம்பர் மாசம் வரைக்கும் ஓடுது. இந்த டிசம்பர் மாசத்து வரைக்கும் நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த சார்ட் கூட அழகா கொடுத்துருக்கீங்க, நல்லா வளைச்சு போட்டு இல்லையா? நல்லா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், இப்படிதான் இருக்கணும். ஏன்னா பட் வந்து என்னன்னா நீங்க அப்படியே ராசி பிரகாரம் வந்து பார்வையை தூக்கி போட்டீங்க. பாவஸ்புடத்துலதான் அந்த பார்வையெல்லாம் வந்து டிசைட் பண்ணணும் நாம. இது மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சிந்தனைகள் மாறிடும் கண்டிப்பா. ஆமா. இவருக்கு வந்து இப்ப நீங்க அதிபயங்கரமான முயற்சி பண்ணோம்னா நாம வந்து இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஒரு கவலையும் கிடையாது. ஆமா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்காரு. பட் இருந்தாலும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அவரே லக்னாதிபதியா வேற ஆயிடுறாரு. லக்னாதிபதி ஆகும்போது கண்டிப்பா அந்த தோஷத்தை தரமாட்டார் நிச்சயமா. அது இல்லாம 7ஆம் இடத்தோட போய் ஐக்கியம் ஆகுறதுனால இவர் என்ன ஆவாரு, கண்டிப்பா கல்யாணம் ஆன உடனே சம்சாரத்தோட சேர்ந்து ஐக்கியம் ஆயிடுவார். அப்படியே அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது நிச்சயமா. அப்போ அது அதனால டெஃபினட்டா இவருக்கு வந்து மேரேஜ் உண்டு. அது நீங்க இப்ப பண்ணீங்கன்னா டிசம்பர் ஜனவரிக்குள்ள
பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ முயற்சி பண்ணோம்னா இப்போ உடனே உட்காந்து கங்கணம் கட்டி பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சனி தசை போய் சனி புத்தி போய் புதன் புத்தியில தான் நீங்க எடுத்து பார்க்கணும் அது வரைக்கும். அப்போ சனி புத்தி வந்து 3 வருஷம் 4 மாசம் உங்களுக்கு கரெக்டா. அப்போ 3 years 4 months தன்ன பிறகுதான் அதை பத்தி சிந்தனையே வரும். ஏன்னா அப்போ சனி தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இவனுக்கு வந்து சிந்தனையே வந்து வேலை மேலதான் இருக்கும், கல்யாணத்து மேல இருக்காது. இப்பவே இவனுக்கு வந்து வேலை மேலதான் இருக்கும் அதிகமா. எப்பவுமே மைண்டு வந்து சிந்தனை வந்து மைண்டு எப்பவுமே வேலை, ஒரு கெத்து வேணும், ஒரு பார்க்கறதுக்கு நம்ம கையில வசதி வாய்ப்புகள் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனை எல்லாம் இவனுக்குள்ள இருக்கு. தப்பு இல்லை அது ஒன்றும். ஆனாலும் இப்போ 6 மாசம் இருக்கு. இந்த 6-7 மாசத்துல உட்கார்ந்து தேடி புடிச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு தான் நல்லது. அசல்ல தான் பொண்ணு கிடைக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. 12ஆம் இடம்லாம் பாதிக்கலை இவருக்கு. கண்டிப்பா 12ஆம் இடம்லாம் நல்லாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சயன போக பாக்கியம்லாம் நல்லா இருக்கு. அது எல்லாமே வந்து 5ஆம் இடத்துல வந்து 5 கிரகங்கள் இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாமே வந்து இந்த கிரகங்கள் தான். சூரியன் தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாதகாதிபதியா இருந்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சந்திரன் புதன் எல்லாமே சேர்ந்து இருக்காங்க, அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி, அதனால வந்து இந்த டிசம்பருக்குள்ள நீங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சிடலாம். ராகு கேது மிடில் பாயிண்ட்ல குரு இருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ராகு கேது மிடில் பாயிண்ட்ல 24 டிகிரி கேது ராகு இருக்காரு. அப்போ வந்து இந்த குரு வந்து 20 டிகிரில இருக்காரு. அது வந்து மிட் பாயிண்ட் தேரி. மனோகரன் சார் மியூட் போட்டுங்க சார். மிட் பாயிண்ட் தேரின்னு பேர் அதுக்கு, ராகு கேது மிட் பாயிண்ட் தேரி. அப்போ ராகு கேது மிட் பாயிண்ட் தேரி வரும்போது அந்த காலத்துல அந்த தசா காலங்கள் வரும்போது பிரச்சனை கண்டிப்பாக தரும். ஓகே. அப்போ இந்த பையனுக்கு வந்து அந்த தசை வந்து முடிஞ்சு போச்சு ஏற்கனவே, அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு புத்திகள் வரும்போது பிரச்சனை கொடுக்கும். இவருக்கு வந்து இப்ப குரு புத்தி நடக்குது. அப்ப குரு புத்தியில கூட பாத்தீங்கன்னா ஒரு காலங்கள் வந்து கிரகங்கள் வந்து எந்த தசையில எந்த நேரத்துல வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி வரும்போது இப்ப சூரியன் செவ்வாய் எல்லாம் எடுத்த உடனே வேலை செய்வாங்க. சூரியன் செவ்வாய் எல்லாம் எடுத்த உடனே வேலை செய்வாங்க. சூரியன் செவ்வாய் கேது தசையோ புத்தியோ ஆரம்பிச்ச உடனே அடின்னு அடிப்பாங்க. ராகு சனி இவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வேலை செய்வாங்க. ஆனா இந்த சுக்கிரன் குரு மட்டும் மத்தியமத்துலதான் வேலை செய்வாரு. அப்போ இந்த பையனுக்கு வந்து சனி மகா தசை குரு புத்தி கிட்டத்தட்ட 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்துல மத்தியம பகுதியை வந்து 3ஆ பிரிச்சோம்னா மத்தியமக்கிற 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனால அந்த அந்த மிட் பாயிண்ட் தியரியை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க. அப்ப கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு அந்த மிட் பாயிண்ட் தியரியை கிராஸ் ஆகிருப்பான். அப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவன் ஃபேஸ் பண்ணிருப்பான். சரி, இதுதான். ஏதாவது ஃபேஸ் பண்ணாரா? அவ்வளவா ஒண்ணும் தெரியல, ஃபேஸ் பண்ண மாதிரி ஒண்ணும் தெரியல. இல்ல வேலையில மாற்றங்கள், இல்ல வேலையில சேஞ்சஸ், இல்ல வேலையில டிஸ்டர்பன்ஸ், இல்ல எங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், ஏதோ ஒரு இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த டிஸ்டர்பன்சஸ் ஏதோ ஒரு விதத்துல வரலாம். ஆமா, ஓகே ஓகே ஓகே. அப்பனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க தைரியமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 சார். சார் இப்ப ஓகே, சொல்லுங்க சார். 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டானே இருக்காரு அவரு, அதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்காரு. 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டான் இருக்காரு, கரெக்டா. ஏன்னா 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆனாலும் குரு வந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு, அதனால கண்டிப்பா கல்யாணம் உண்டு. அது இல்லாம லக்னாதிபதியே 7ல போய் உக்காண்டாரு. லக்னாதிபதியே 7ல போய் உக்காண்ட உடனே இவரே பொண்ணு வீட்டுல போயிட்டு ஐக்கியம் ஆயிடுவாரு ஃபுல்லா. ஆமா, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைஃப் வந்து ஹாப்பியா போகும். அது இல்லாம லக்னாதிபதி வந்து 7ஆம் அதிபதி 7க்கு 11ல இருக்காரு பாவத்துல கணக்குப்பட்டா. பட் அஸ்தங்கம் ஆயிட்டாரு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பா பொண்ணு ஒண்ணு உண்டு நிச்சயமா.
ஓகேங்களா? ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், வேற என்ன பார்த்துங்கிறங்க, ஏதாவது கேள்வி கூட கேட்கலாம். இப்போ இன்னொன்று வந்து கோச்சார ரீதியா வந்து 7.5 சனி இந்த பையனுக்கு நடக்குது. ஆமா 7.5 சனி. இப்போ 7.5 சனி வந்து குடும்ப சனி வரும்போது குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு போகும். ஓகே. அப்போ 7.5 சனி வந்துன்னா குடும்ப சனி, ஜென்ம சனியில் தான் கல்யாணம் ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா ஜென்ம சனியில கல்யாணம் ஆயிருக்கணும். ஏனோ தெரியல தள்ளி போச்சு. ஆனா குடும்ப சனி முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இவன் குழந்தையோட பிறந்துடும் இவனுக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே. ஆமா, குடும்ப சனி முடியறதுக்கு முன்னாடி வேலையிலும் செட்டில் ஆயிடுவாரு கண்டிப்பா. சரி சார், ரைட்டு. அடுத்து ரைட் சார். பார்க்கலாம். ஓகே, பை சார், தேங்க்யூ.